இதற்கு முன்னாடி இளங்கோவனுக்கு, அதாவது ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு ஏன் அந்த தொகுதியை கொடுத்தோம் அப்படின்னா, அவரது மகன் இறந்திருந்தாரு. அதை அடுத்து அந்த தொகுதிக்கு பவர்ஃபுல்லான லீடர், மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா அது ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தான். அதன் அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம திமுக சார்பாகவே ஆளை இறக்கலாம், அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் சிலர் தலைமைக்கு சொன்னதாகவும், அதற்கு தலைமை எலெக்ஷன் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ நம்ம முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் திமுகவுக்கு இந்த மாதிரி சீட்டை மாற்றக்கூடாது. ஏன்னா இதுல இந்த தொகுதியில் அடுத்தடுத்து 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அதை அடுத்து ஈவி.கே.எஸ். இளங்கோவனுடைய இன்னொரு மகனுக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அப்பதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தரப்புல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ரொம்ப, அதாவது சொந்தக்காரங்க நிறைய பேரும் தொகுதியில் இருக்காங்க. அவர் கடந்த தேர்தலில் கூட இதனோட சொந்த தொகுதிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணாரு. அதிமுக ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க. அதற்கு காரணமா அரசு சரியில்லைங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு உண்மையான காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பாமக வலுவா இருக்கு, இந்த தேர்தல்ங்கிறது பாமகவுக்கும் திமுகவுக்குமானது, நம்ம ஏன் அதில் போட்டியிடணும்னு அவங்க நகர்ந்து நின்னாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் அவங்க ஈரோடு கிழக்க புறக்கணிச்சாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத நிலையை அதிமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துரும் அப்படின்னு அஞ்சுறதாகவும், அதனால தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றதாகவும், அதே சமயம் சிலர் என்ன எலெக்ஷன் நடக்க இன்னும் இப்படி இருந்தாலும் 6 மாசம் ஆயிடும், 1.5 வருஷம் தான் அந்த பதவிக்கு காலம் இருக்கும், அதுக்கு போய் நம்ம ஏன் கோடியில் பணத்தை கொட்டி செலவு பண்ணணும், பேசாம நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சிலர் சொல்றதாகவும் தகவல் வெளியாக இருக்கு.